அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டில் வந்து நம் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்வது மிகப்பெரிய கருத்து என்னென்றால், தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களிடம் திருட முடியாத ஒரே சொத்து கல்வி, கல்வி, கல்வி. நீங்கள் படியுங்கள். அந்த கல்விக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் நம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அதற்காக பார்த்தீர்கள் என்றால் இன்று இந்தியாவிலேயே தலை சிறந்த திட்டங்களை கொண்டு வந்து, ஏன்னா தெரியும், நம்ம என்ன சொல்ப்பா, நான் படிக்கலப்பா, என் பிள்ளையாச்சும் படிக்கட்டுப்பா, என் பிள்ளை படிக்கலப்பா, என் பேர பிள்ளையாவது படித்து ஏதாவது கை நிறைய சம்பாதிக்கும்பா, அதானப்பா நம்ம கேட்க போகிறோம். அதை உருவாக்கி தந்தவர் அண்ணா, கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்களா, நல்லபடியாக படிக்கிறாங்களா, அங்கே படித்த பள்ளியிலிருந்து கல்லூரி சென்றால் மாதம் 1000 ரூபாய் தருகின்ற திட்டத்தை உருவாக்கி தந்தவர் யார் என்றால் நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லை, சரி அப்பா நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, போய் ஆங்கிலத்தில் எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, நீ கவலைப்படாத, நான் முதல்வன் இந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு உறுதுணையாக மேலும் வேலை வாய்ப்புகளை பெற்று மேலும் பல திட்டங்களை செய்வதற்கான திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின். அது மட்டுமா, நம்ம வீட்டு பெண்கள் படிச்சிட்டோம்ப்பா, பொம்பளைங்க வேலைக்கு போகிறாங்கப்பா, வேலைக்கு போகிற எங்கப்பா தங்குவாங்க, ஐயோ நகரத்துக்கு போகிறாங்கப்பா, இல்லை இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் தங்கும் விடுதி இலவசமாக தரக்கூடிய ஒரே அரசு எதென்றால் அது தமிழ்நாடு அரசு என்பது பெருமை எனக்கு இல்லை, உங்களுக்கு. உங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, இத்தனையும் செய்வதால் தான் இன்று இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு என்றாங்க. இந்தியாவின் வளர்ச்சி, இங்க வந்து பேசிட்டு போனார் மோடி நடத்துகின்ற பிரதமர், இந்தியாவின் வளர்ச்சி வெறும் 7% தான். ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 11.02. அதாவது இதுவரைக்கும் எந்த மாநிலமும் கண்டறாத வளர்ச்சியை கொண்டு வந்தவர் யார் என்றால் உங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான். அது காரணம் என்றால் நிர்வாக திறமையிலே சிறந்து விளக்கக்கூடிய ஒரே கட்சி அது திமுக தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வரும்னா தொழில் துறைகள் வரணும். தொழில் துறைகள் வந்தால்தான் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பிள்ளைகள் வேலை வாய்ப்பு கிடைச்சாதான் அவர்கள் கை நிறைய சம்பாதிக்க முடியும். இது ஒன்று தான் இன்று உலகத்திலாம் உள்ள தலை சிறந்த தொழில் நிறுவனங்களாம் இன்று தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து இங்கே ஸ்டாலினை பார்க்க வேண்டும். ஸ்டாலினை பார்த்தால்தான் எங்கள் தொழிற்சாலை சிறப்பாக செய்ய முடியும் என்று அனைவரும் இங்கு வருகிறார்கள். அதனால்தான் நம் பிள்ளைகள் இருக்காங்க. இதை கெடுப்பதற்காக போன வாரம் வந்தார் மோடி. என்ன செய்யறார்? இந்த தமிழ்நாடை ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாடை சீரழிக்க வேண்டும். தமிழ்நாட்டை சீரழிக்க வேண்டும் என்றால் அதன் கலாச்சாரத்தையும் தமிழையும் சீரழித்தால் போதும், மொழியை சீரழித்தால் போதும், தமிழ்நாடு ஒதுங்கிவிடும், வட இந்தியா வளர்ந்துவிடும், இந்தி பேசுகின்ற மக்கள் வளர்ந்து விடுவார்கள் என்று என்ன சொல்றாரு? புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி கட்டாயமாக நம்ம பிள்ளைங்க தமிழ் படித்தா பத்தாது, ஆங்கிலம் படித்தா பத்தாது, இந்தியோ சமஸ்கிருதத்தை படிக்கணுன்றாங்க. இது நாங்கள் 67லேருந்து எதுக்குறோம். என்ன சொல்லுவாங்க? எந்த மொழிக்கும் எதிரானவர் இல்லை. ஒரு புள்ள 3 வயசு 4 வயசு 5 வயசுல பள்ளிக்கு போகுதுன்னா முதல்ல தாய்மொழியை படிக்கிட்டோம். தாய்மொழியில் படித்தாதான் அடுத்த உலக மொழியாக ஆங்கிலத்தை படித்து முன்னுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு யாருக்கும் பயன்படாத இந்தியையோ சமஸ்கிருதம் எங்கே படிக்கணும் கேட்டதற்காக நம்மை வஞ்சித்து நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நமது வரி நிதியை தடுத்தது யார் என்றால் இங்கே வந்துட்டு போனாரே நரேந்திர மோடி. ஏன் நாம வளரக்கூடாது? சரி ஐயா, நாங்கள் தமிழ் படித்தோம், ஆங்கிலம் படித்தோம். இங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலே தலை சிறந்த விஞ்ஞானி தான் மயில்சாமி அண்ணாதுரை. அவர் எங்கே படித்தார்? ஒரு தமிழ் பேசுகின்ற பள்ளியில் படித்து விட்டு சந்திரனுக்கு விண்வெளியை அனுப்பி யார் என்றால் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி. அவன் தயாராக பண்ண. சரி, நீங்க ஹிந்தி மட்டும் பேசுனீங்களே, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க கேட்கலாமா? கேட்பது தவறு இல்லையா? நீங்கள் கண்ண சொன்னால இப்ப ஹிந்தி பேசுகின்ற மக்கள் நாங்கள் யாரும் மனதை புண்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் பாவம், அவர்கள் மாநிலத்திலே வேலை வாய்ப்பு இல்லை, ஒன்றுமில்லை. அவர்கள் மதத்தின் பேரால் அங்கே அவர்களை பிரித்து அங்கிருந்து வட மாநிலத்திலிருந்து இங்கு வேலை செய்வதற்காக வருகிறார். தவிர நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? ஆங்கிலம் படித்த காலத்தினால் இன்று
கூகுள் நிறுவனம் சுந்தர் பிச்சையார், அவர் தமிழும் படித்தான் ஆங்கிலம் படித்தான், இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தின் தலைவனாக திகழ்கிறான். இதே போல் ஒவ்வொரு தமிழனும் இங்கு தமிழையும் ஆங்கிலம் படித்து தான் நல்ல கைதறையை சம்பாதித்து கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறார். அது திராவிட மாடல் அரசின் வெற்றிக்கு சாப்பிடும். இதை கெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒழித்துவிட்டு இந்தியை மட்டும் சமஸ்கிருதத்தை படித்தால் போதும் என்று சொல்கிறீர்களே. இதை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவன் யார் என்றால் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின். 100 நாள் வேலை திட்டம் சிறப்பான முறையிலே நடத்துகின்ற ஒரே மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு. பொறுக்குமா மோடிக்கு? என்ன பண்ணாரு? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பார்த்தீங்கன்றால் இதுவரை சென்ற ஆண்டு வரை நிதிநிலை அறிக்கையில 67,000 கோடி கொடுத்தாங்க. இதுக்கு 100 இந்தியா முழுவதும். இப்போ இவ்வளோ கொடுத்துரு, அதிகமாக கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அதிகமாக இல்லை, குறைத்து இந்தியாவுக்கு முழுவதும், இந்தியா உள்ள அனைத்து மாநிலங்கள் முழுவதும் சேர்த்து 17,000 கோடி தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 80% 100 நாள் வேலை திட்டத்தின் வருகின்ற நிதியை குறைத்து விட்டார்கள். அப்போ என்ன ஆகும்? உங்கள் 100 நாள் வேலையை நம்பியிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் வேலையை பறித்தவர் யார் என்றால் இங்க பேசிட்டு போனாரு நரேந்திர மோடி, அவர்தான். ஆனால் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஒன்றிய அரசு கொடுக்குதோ இல்லையோ, நான் தரேன், நான் உங்க முதலமைச்சர், என் கடமை உங்களுக்கு 100 நாள் வேலை உறுதியை செய்வேன் என்பதுதான் என்று சொன்னார். இதுதாங்க திராவிட மாடல் அரசு. நம்மை ஏமாற்றி எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை அடிமையாக்க காத்து கொண்டிருக்கிறது பாஜக, குறிப்பாக மோடி. எப்பொழுது என்ன செய்வார்கள்? நம்ம தமிழ்நாட்டை எப்படி ஏமாற்றலாம்? இப்பொழுதுமே அவர்கள் 2 அணியாக வருவார்கள். நேரடியாக போராடும் போது ஏ டீம், அதான் அஇஅதிமுக. இன்னொன்று அவங்க கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிர்கால இருக்கமா இருப்பாங்க, அதுதான் பி டீம். அதெல்லாம் அணில் குஞ்சுகளாக அங்கே இருக்கும். அந்த அணில் குஞ்சு டீம் தான் பி டீம். அவர்கள் வேலை என்னென்றால் நம்மை வஞ்சித்து ஏமாற்றி, இளங்கங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று எப்படியாவது தமிழ்நாட்டை அடிமையாக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதை விடாமல் தடுப்பதுதான் உங்களுடைய முக்கிய பங்கு. ஏனென்றால் தமிழ்நாடு தலை குனிய கூடாது என்றால் மீண்டும் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இங்க கலைஞர் உரிமை தொகை மென்மேலும் பலப்படுத்து உங்கள் 1,30,00,000 அதிகமான தாய்மார்கள் பெறுகின்ற அளவுக்கு வரும் என்றால் திரு முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் பெருக வேண்டும் என்றால், உறுதியாக வர வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். பெண்கள் கல்வி உயர வேண்டும், பெண்கள் படித்து பல வேலைகளுக்கு சென்று தன் குடும்ப தலைவி என்ற பொறுப்பு அந்தஸ்துடன் திகழ வேண்டும் என்றால், பெருமையுடன் பெண்கள் தலை நிமிர வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நிகழ வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். இங்கே தமிழ் மொழி இன்னும் நாம் பேசுகின்ற மொழியாக இருக்க வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது முதலமைச்சர் இருந்தால்தான் நாம் தமிழிலே உரையாடுகிற நிலைமை இருக்கும். ஏன் தமிழ்நாட்டில் தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக அண்ணன் தம்பி போல் திகழ்கிறோம். அந்த உறவு தொடர வேண்டும் என்றால் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும். இது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் ஒரே ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரல் பயன்படுத்தி மீண்டும் உதயசூரியன், மீண்டும் திமுக கூட்டணி அவங்க அனைத்து களங்களையும் ஒன்றாக சேருங்கள் என்று கூறி அந்நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.